அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. அதை வந்து சரியாக படித்து முடிக்க முடியல அப்படின்னும் போது அவ்வளோ பொறுப்பு தலை மேலே. அதை மீறி எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் நஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணலை. எங்கள் அப்பா ஒரு சட்டை கூட வாங்கி போட்டு போக மாட்டார் இந்த நிமிஷம் வரைக்குமே. அதுக்கு மேலே ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் படிக்காதப்போ என்ன உன் பொண்ணை 10ஆம் கிளாஸ் மேலே படிக்க வைக்கிற இந்த மாதிரி கேட்காத பீப்புளே கிடையாது அவங்க 2 பேரையும். அதை மீறி என் 2 பெண் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்னு அவங்க 2 பேரும் படாத கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து இது நான் வாங்கினதுன்றது வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களை விட அவங்க தான் வந்து பெருமையின் உச்சியில் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கான அத்தியாயம் வந்து கிடைச்சிருச்சு. நிறைய தேங்க்யூ நம்ம நேரில் சொல்ல முடியும். இல்லை சில டைம்ஸ் அப்பா அம்மானா தேர் டேக்கன் ஃபார் கிராண்டட் தானே. குழந்தை பிறந்தா படிக்க தான் வைக்கணும், வேற என்னன்றது இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா தான் நம்மளுக்கு உள் மனசுலேருந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த லக்கி டே கிடச்சிடாது. இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட். எனக்கு வந்து இங்கே நிற்கிறது ஒரு டாக்டராக அவங்க கிட்ட அவார்ட் வாங்குறது. நான் நிறைய அவர்கிட்ட வந்து டான்ஸுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டிக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஃபேஷன் ஷோக்கெலாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஸ்கூல் காலேஜ் படிக்க. ஆமாம். ஆனால் இது வரைக்கும் டாக்டராக நான் அந்த இட் டசன்ட் ஹேப்பன் இல்லையா. எதுவாக இருந்தாலும் ரெக்கக்னிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இன்னொரு பெரிய டாக்டர் தான் கொடுப்பாங்க. வேற அப்போலோவில் அங்கே இங்கே எங்கே வாங்கினாலுமே இட் ஹேப்பன்ஸ் வித் மெடிக்கல் ஃபீல்ட் பீப்புள். பட் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வாங்குறதுன்றது வந்து something I didn't expect. Thank you so much. So I am very proud today. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பக்கம் சினிமா துறையில் 2 பேர், மருத்துவத்துறையில் 2 பேர், 4 குழந்தைகளும் அவ்வளோ பயங்கரமாக ஷைன் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறீங்க அம்மா. அந்த ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பூரிப்பு, சந்தோஷம். உங்களுக்கு அயன் லேடிங்க அவங்க அயன் லேடி. அவங்க வந்து இது இவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுறோம். யாரும் கஷ்டப்படாமல் முன்னேற முடியாது. பட் எந்த கஷ்டத்துலையுமே அவங்க வந்து எப்படி நிற்பாங்கன்னா பின்னாடி அந்த கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். இதே மாதிரி தான் அவங்க வந்து என் தம்பிக்கும் சரி அண்ணாவுக்கும் சரி பார்க்கறதுக்கு தான் அப்படி சைலண்டாக நிற்கிறாங்க. ஆனால் சாதாரண மனுஷி கிடையாது, இரும்பு மனுஷி. அம்மா நீங்க கண்டிப்பாக பேசி ஆகணும் இந்த தருணத்தில். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்க செல்வராகவன் வந்து இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். என்னுடைய லைஃப் ஆம்பிஷனு டாக்டர் ஆர் இன்ஜினியர் தாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அப்புறம் குழந்தைகளை கவனிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு குழந்தைகளை கவனிச்சுட்டு அதில் ஏதாவது மீதி இருந்தால் என்ன நான் கவனிச்சுப்பேன். அதனால் அவங்க மேலேயே ஃபோக்கஸ் இருந்ததுனால இதெல்லாம் முடிஞ்சுது. செல்வராகவன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரக்டர் ஆகணுங்கிறார். அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போது எங்கள் வீட்டில் இந்த கமிட்டி கூடுது. நான் ஒரு பக்கம் தனி, இவங்க எல்லாரும் தனி. ஓகே. இந்த காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு கதை அண்ணன் சொன்னா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களான்னு இவங்க தான் காதல் கொண்டேன் கதை என்கிட்ட நரேட் பண்ணவங்க. செல்வராகவன் சொல்லலை.